காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நேந்திரம் பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம் சாப்பிட்டா வெயிட் போடும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இது நிஜம்தான். இப்போ நேந்திரம் பழம்னு பார்த்திங்கன்னா மற்ற வாழைப்பழத்தை விட இன்னும் அது லாங் அண்ட் அது குவான்டிட்டியும் நிறையா. அண்ட் இது சில பேருக்கு ராவாக சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது. அதனால கேரளாவில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்டீம் பண்ணி தான் நேந்திரம் பழம் சாப்பிடுவாங்க. புட்டு அண்ட் பழம் அப்படின்னே சொல்லுவாங்க. நேந்திரம் பழம் தான் தே மீன். அண்ட் கேரளாவில் தான் எல்லாருக்குமே தெரியும் நேந்திரங்காய் சிப்ஸு ரொம்ப ஃபேமஸ். பட் இது மற்ற வாழைப்பழத்தை விட என்னென்னா இது குவான்டிட்டி நிறையா இருக்கிறதுனால கேலரிஸ் ஜாஸ்தி. இப்போ பார்த்திங்கன்னா நேந்திரம் பழத்தை பவுடர் பண்ணி இதை கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி இவங்க கொடுப்பாங்க. யாருக்கு? ப்ரெக்னன்சி இல்லை லாக்டேஷன் டைமில். இது எது கொடுக்குறாங்கன்னா அந்த டைமில் வி நீட் எக்ஸ்ட்ரா கேலரிஸ். லாஸ்ட் ட்ரைமஸ்டர் ப்ரெக்னன்சியில் அரவுண்ட் 300 கேலரிஸ் அண்ட் லாக்டேஷனில் 350 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஈஸியாக சேர்க்க முடியும் அண்ட் இதில் கேலரிஸும் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் சால்யுபிள் ஃபைபர் இருக்குது, பெக்டின் இருக்குது. ஸோ இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பட் இது நிறைய சாப்பிட முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் ஹார்ட் டு டைஜஸ்ட் ஒரு பழம். ஸோ அதனால தான் ஸ்டீம் பண்ணால் இன்னும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும்னு ஸ்டீம் பண்ணி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இப்போ நேந்திரம் பழத்தை பொறுத்த வரலும் ஒரு ஃபுல் பழம் யாராலுமே சாப்பிடக்கூடாது, சாப்பிடவும் முடியாது. பாதி பழம் சாப்பிட்டா போதும். ஏன்னா அது லெங்த் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் குவைட் நடுவில் இட் இஸ் குவைட் ப்ராடாக இருக்கும். இப்போ மற்ற வாழைப்பழம் மாதிரி இதில் பொட்டாசியம் சத்து இருக்குது, மெக்னீஷியம் சத்து இருக்குது, இதில் சால்யுபிள் ஃபைபர் இருக்குது. ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கேலரியும் ஜாஸ்தி. இதை ஸ்டீம் பண்ணால் இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுனால சுகரை இன்னும் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை எப்பாவது சாப்பிட்டா ஓகே, பட் ரெகுலராக சாப்பிட வேண்டாம். ஈவன் இஃப் தே ஆர் இன் கேரளா, அவங்களுக்கு புட்டோடு இது பிடிச்சா கூட ரெட் ரைஸ் புட்டை எடுத்துகிட்டு மற்ற ஏதாவது தேங்காய் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாமே வழிய ரெகுலராக நேந்திரம் பழம் சாப்பிடக்கூடாது. இப்போ ரொம்ப சின்ன குழந்தைக்கு நம்ம இதை கொடுக்க மாட்டோம். 1 வயசுக்கு மேலே தான் அவங்க டைஜஷன்லாம் பெட்டர் ஆனப்புறம் அதுவும் 1/4 பழம் அவ்வளோதான் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் இன்னும் ஜாஸ்தி கொடுக்கலாம். ரொம்ப நிறையா கொடுக்க முடியாது. ஏன்னா இது வயத்தையும் அடைச்சிடும், டைஜஷனுக்கும் டைம் ஆகும். இது வெயிட் கெயின்க்கு ஏன் ஹெல்ப் ஆகுதுன்னா, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, ஈவன் ஹாஃப் நேந்திரம் பழம் சாப்பிட்டா இவங்களுக்கு நல்ல கேலரிஸ் கிடச்சி மற்ற உணவை விட ஒரு ஸ்நாக்கில் இதை சாப்பிட்டாங்கன்னா இது அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வெயிட் கெயின் வரணுமோ இதை ரெகுலராக தாராளமாக சாப்பிட்லாம். பட் யூஸ்வலாக தின்னாக இருக்கிறவங்க சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்கும். அவங்க டெஃபினட்டாக இதை ஸ்டீம் பண்ணி சாப்பிடணும். பட் சிப்ஸாக சாப்பிட்றது எப்பாவது ஒருக்க தான் சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு கேரளாலேருந்து வரைச்சே வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. வாங்குறச்சே 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலேயே நிறைய இடத்துல நேந்திரம் சிப்ஸு கிடைக்குது. த டிஃப்ரென்ஸ் இஸ் கேரளாவில் பண்ணுறது கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறாங்க. இங்கே மற்ற கடலை எண்ணெய் இல்லை இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் அதில் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ த டேஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் டெஃபினெட்லி சிப்ஸுங்கிறது இஸ் ஃப்ரைட் அண்ட் ஃப்ரைடு இருக்கிறதுனால இது லிப்பிட் லெவலில் ஜாஸ்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஹை கேலரி அண்ட் இப்போ ஒரு சின்ன குழந்தை கூட எக்ஸஸ் வெயிட் இருக்கிறதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் கேலரி ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சில பேர் 1/4 கிலோ வாங்கிட்டு ஒரு ஸ்நாக் மாதிரி ஃபுல்லாகவே 1/4 கிலோ சாப்பிட்டுடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. சில பேர் சீரியல் பார்த்துட்டே அந்த ½ அன் ஹவரில் முடிச்சிடுறாங்க இன்னொரு 1/4 கிலோ. ஸோ இது மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு 10 to 12 சிப்ஸ் தாராளமாக வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடலாம். பட் மற்ற டைமில் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதுவும் சாப்பிட்றது அப்படி கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்லாம். அதில் ஒன்ஸ் நேந்திரங்காய் சிப்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணோன்னா ப்ராப்ளம் இல்லை.
பட் யார் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, யாருக்கெல்லாம் சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட வெயிட் நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதை தவிர்க்கிறது நல்லது. இப்போ ரொம்ப வெயிட் இருக்காங்க, இருக்க வேண்டியது 80 கிலோ, பட் இப்போவே ஒரு 10 வயசு 18 வயசு 20 வயசுலேயே 120 கிலோ இருக்காங்க, 80 கிலோ இருக்காங்க, 10 வயசில் 20 வயசு ஆகிறதுக்குள்ளே 120 கிலோ இருக்காங்க. இவங்களும் இதெல்லாம் சாப்பிட்றது அந்த அளவு நல்லதில்லை. எப்பாவது ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டா ஓகே, பட் அரை பழம் ஃபுல்லாக நான் புட்டோடு சாப்பிடுவேன் அப்படின்னா இவங்களுக்கு வெயிட் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நேந்திரம் பழம் ஹை கேலரி, அதனால ஜாகிரதையாக இருக்கணும். பட் பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா பொட்டாசியம்னால ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு நல்லது. ஏன்னா பிளட் ப்ரெஷர் சோடியம் ஏற ஏற நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் பொட்டாசியம் நம்ம உணவில் ஏற ஏற அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஹெல்ப் இருக்குது. அதனால ஹார்ட் ஹெல்த்துக்கு இது நல்லது. அண்ட் இதில் சால்யூபிள் ஃபைபர் இருக்கிறதுனால இது ஆக்சுவலாக லிப்பிட்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். பட் ஃப்ரை பண்ணால் நடக்காது. இதை ரெகுலராக நம்ம பழமாக ஸ்டீம் பண்ணி இல்லை ரெகுலராக சாப்பிட்டோன்னா இதில் இருக்கிற சால்யூபிள் ஃபைபர் உங்களுக்கு இந்த எல்டிஎல் இல்லை ட்ரைக்ளிசரைட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நேந்திரம் பழத்தை யூஸ் பண்ணி பட் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குழந்தைங்களை பொறுத்தவரையிலும் 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் தாய்ப்பால் தான், எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. தண்ணி கூட கொடுக்க வேண்டாம். அக்னி நட்சத்திரத்தை போது கூட தண்ணி கூட கொடுக்க வேண்டாம். ஏன்னா தாய்ப்பால்லே நிறைய தண்ணி இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு உணவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதில் கேழ்வரகுல ஆரம்பிப்போம், இல்லை புழுங்கல் அரிசி கஞ்சி பண்ணி அப்புறம் ஒரு ஃப்ரூட்டு அது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஒரு 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் வேணால் நேந்திரம் பழம் பவுடரை இன்க்ளூட் பண்ணி அந்த கஞ்சியில் போடலாம், இல்லை தனியாக காய்ச்சி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பட் இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னால் இது 1 டீஸ்பூன் எடுத்தால் கூட அது நல்ல அந்த குழந்தைக்கு நியூட்ரியன்ஸும் கொடுக்கும் அண்ட் வயரையும் ரொப்பும், மலச்சிக்கலை தவிர்க்கும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் கூட போகிறோம், மேக்ஸிமம் 2 டீஸ்பூன்ஸ். ஏன்னா 1 வயசுக்குள்ளே அதுக்கு மேலே ஆட் பண்ணால் அது வயத்தை அடைச்சிடும். ஏன்னா அந்த குழந்தையோட கையே சின்னது, அது இப்படி வச்சுதுன்னா அதோட முட்டு, ஒரு சின்ன குழந்தையோட இந்த கை இப்படி வச்சுதுன்னா அவ்வளோதான் அதோட வயரோட சைஸ். அதனால் நிறைய கொடுக்க முடியாது. 1 டீஸ்பூனில் ஆரம்பிங்க 10ஆம் மாதத்தில், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் 1 வயசு ஆற வரலாம். அதுக்கு மேலே ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம், ஏன்னா அது வயத்தை அடைச்சிடும், மற்ற உணவெல்லாம் சாப்பிட முடியாது. இதில் பேசிக்காக கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து உள்ள உணவு தான் நிறையா இருக்குது. இதில் புரத சத்தோ இல்லை மற்ற விஷயம்ல சில விட்டமின் மினரல் இருக்குது, பட் நாட் இந்த புரத சத்து இல்லை. அதனால இதையே உணவாக நிறையா கொடுக்க முடியாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு புரத சத்து ரொம்ப தேவை. அதனால் பருப்பு வகைகள் அதெல்லாம் ரெகுலராக கொடுக்கணும். ஸோ இதை 1 to 2 டீஸ்பூன்ஸ் கொடுத்தா ப்ராப்ளமே இல்லை. நேந்திரம் பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.